Intervitio uncula cup pitixerunta lake panunca, unca nan parkalota ser panunca, caroticulai camantla colunca, maricama nama senilai capskiripe panunca, pacitula irikira pel iconia malati, all, apsanai select panaconca, apaton enca vitiocul uncula cu utanacutan varum. பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம். பாகம் 2. அத்தியாயம் 1. அமைதியின் நிழல். கிராமம் மீண்டும் அமைதி அடைந்திருந்தது. ஒரு பெருமூச்சுடன். பங்களாவின் பயங்கரமான இரவுகள் முடிவுக்கு வந்திருந்தன. காளியும் பேபியும் மறைந்த பிறகு. சிவன் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலனாக. தலைவனாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தார். சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தனர். ஆனால், சில நேரங்களில், நடு இரவில், அவர்கள் அடைந்த அடி, கண்ட காட்சிகள், கேட்ட திகிலூட்டும் குரல்கள், அவர்களை உறக்கத்தில் இருந்து எழுப்பிவிடும். அந்த பயம், அவர்கள் ஆழ்மனதில் ஒரு நிழலாய் படர்ந்திருந்தது. சிவன், வழக்கம்போல் கிராமக் கோயிலில் தனது தினசரி பூஜைகளை முடித்துக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒருவித நிம்மதி தெரிந்தாலும். கடந்த கால நிகழ்வுகளின் சுவடுகள் இன்னும் மிச்சமிருந்தன. கிராமத்து மக்கள் இப்போது அவரை ஒரு அரசனாக. ஒரு மீட்பராக பார்த்தனர். சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகியோரும் சிவனுக்கு உறுதுணையாக இருந்தனர். பங்களா இருந்த பகுதி சீரமைக்கப்பட்டு. அதன் சுற்றுப்புறம் சுத்தம் செய்யப்பட்டது. மக்கள் மெதுவாக, தங்கள் பயத்திலிருந்து மீண்டு வந்தனர். ஆனால், இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு மதியப் பொழுதில், கிராமத்தின் நடுப்பகுதியில் இருந்த பழைய கிணற்றின் அருகே ஒரு கும்பல் கூடியிருந்தது. அங்கே ஒரு பெண், மூதாட்டி ஒருவர், கைகளைத் தூக்கி வானத்தை பார்த்து ஏதோ பிதற்றிக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் வெறித்திருக்க, உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மக்கள் அவரைப் பார்த்து பயந்தனர். காரணம், அவர் அன்று காலைதான் உடல்நலம் குன்றிப் படுத்த படுக்கையாக இருந்தார். ஆனால் இப்போது அவர் திடீரென இப்படி வந்து நிற்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்கள் கூட்டத்தை நெருங்கியபோது, அந்த மூதாட்டி திடீரென ஒரு குரலில் அழைக்கத் தொடங்கினாள். சிவன், சிவசங்கரா, சங்கர், திருப்பதி. அந்த குரல், அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததும் நால்வரும் ஒருகணம் உறைந்து போயினர். அந்த குரல் அவர்களுக்கு பரிச்சயமாகவும். எங்கோ கேட்டது போலவும் இருந்தது. ஆனால், அது யாருடையது என்று அவர்களால் கணிக்க முடியவில்லை. அதே சமயம், அந்த குரலில் ஒருவித கொடூரம் கலந்திருந்தது. மூதாட்டியின் கண்கள் மேலும் வெறித்து, ஒரு பயங்கரமான சிரிப்புடன், ஹா, 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 நான் திரும்பி வந்துவிட்டேன். என்று கத்தினாள். அந்தச் சிரிப்பும், கொடூரமான குரலும், முதல் பாகத்தில் அவர்கள் சந்தித்த ஒரு நினைவை கிளறின. அந்த மூதாட்டியின் கண்கள், காளி மற்றும் பேபியின் கண்களைப் போலவே இரத்தச் சிவப்பாக மாறின. திடீரென, அங்கிருந்த ஒரு குழந்தை, அச்சத்துடன் கத்தியது. அது காளியின் மகள். நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காளியின் மகளா? அவளுக்குள் எப்படி இந்த தீய சக்தி புகுந்தது? அவள். பக்கம் 2. குரலில் வெளிப்பட்ட அரக்கத்தன்மை. இது அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு புதிய அச்சுறுத்தல் என்பதை உணர்த்தியது. அத்தியாயம் 2. விசித்திரமான ஆதிக்கம். காளியின் மகள் என்பவள், அந்த மூதாட்டியின் உடலில் நின்று. அந்த பயங்கரமான சிரிப்புடன், ஹா, 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 நான் திரும்பி வந்துவிட்டேன். என்று கர்ஜித்ததும், கிராமமே ஒரு கணம் உறைந்து போனது. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முதல் பாகத்தில் அவர்கள் சந்தித்த திகிலையும். அந்த அரக்கிகளின் கொடூரத்தையும் அணு அணுவாக உணர்ந்தவர்கள் அவர்கள். இப்போது அது வேறு ஒரு ரூபத்தில், ஒரு அப்பாவி மூதாட்டியின் உடலில் வெளிப்பட்டிருப்பது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. காளியின் மகள். இது எப்படிச் சாத்தியம்? சங்கர் முணுமுணுத்தான். சிவன், ஒரு படி முன்னால் வந்து, அந்த மூதாட்டியை உற்று நோக்கினார்.
அவரது கண்கள் கூர்மையாக அந்த உருவத்தை பகுப்பாய்வு செய்தன. நீ யார். ஏன் இந்த மூதாட்டியின் உடலில் நுழைந்திருக்கிறாய். அவரது குரலில் அதிகாரம் இருந்தாலும் ஒருவித எச்சரிக்கை உணர்வும் கலந்திருந்தது. மூதாட்டியின் உடலில் இருந்த அந்த பெண் மேலும் கொடூரமாகச் சிரித்தாள். நான் யார் என்று உனக்குத் தெரியாதா சிவ. உன் கைகளால்தான் என் தாயையும் என் அத்தையையும் அழித்தாய். ஆனால் அவர்களுக்கு அழிவில்லை. நாங்கள் மரணத்தை வென்றவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் நான் விரும்பும் எந்த உடலிலும் நான் நுழைய முடியும். அவள் குரல் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அதைக் கேட்ட மக்கள் பயத்தில் நடுங்கினர். திடீரென மூதாட்டியின் கண்களிலிருந்து ஒருவகையான தீப்பிழம்புகள் கிளம்பி. சிவனை நோக்கி பாய்ந்தன. சிவன் சட்டென்று விலகியதால் தீப்பிழம்புகள் அவரைத் தொடாமல் தரையில் பட்டு கருகின. அந்த பெண் தன் கட்டுக்குள் இருக்கும் மூதாட்டியின் உடல் பலவீனமாக இருந்தாலும். ஒரு அசுர சக்தி போலச் செயல்படுவதைக் கண்டு நால்வரும் அதிர்ந்தனர். உன் திட்டம் என்ன. திருப்பதி கோபத்துடன் கேட்டான். திட்டமா. ஹா ஹா ஹா. மீண்டும் அதே கொடூரமான சிரிப்பு. என் திட்டம் ஒன்றே ஒன்றுதான். என் தாயின் மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும். இந்த கிராமத்தில் உங்களில் யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது. ஒருவர் விடாமல் அனைவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக. மெதுவாக நான் அழிப்பேன். என்று அச்சுறுத்தினாள். ஆனால் அந்த பெண் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும்போதே. சிவன் அவளை உற்று பார்த்தார். அவரது முகம் மாறியது. கண்களில் ஒரு தெளிவு பிறந்தது. அவர் உறுதியான குரலில் கர்ஜித்தார். நீ காளியின் மகள் அல்ல. நீதான் உண்மையான காளி. நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறாய். சிவனின் இந்த வார்த்தைகள் மொத்த கிராமத்தையும் நால்வரையும் அதிர்ச்சியில் உறையச் செய்தன. மூதாட்டியின் உடலில் இருந்த அந்த பெண்ணின் முகம் ஒரு கணம் ஆத்திரத்தில் விரித்தது. அவளுக்குள் இருந்து வெளிப்பட்ட சக்தி மேலும் உக்கிரமானது. அவள் பக்கம் 3. இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும்போதே அந்த மூதாட்டியின் உடல் பலவீனமடையத் தொடங்கியது. அவள் தலை சுழல கண்கள் மூடின. அவள் உடல் மெதுவாக தரையில் சாய்ந்தது. அதே நேரத்தில் அவளுக்குள் இருந்து ஒரு கருப்பு நிழல் போல ஒன்று விலகி. வானத்தை நோக்கி பறந்தது. அந்த நிழல் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது. மூதாட்டியின் உடல் தரையில் விழுந்த நொடியில் அவள் உயிர் பிரிந்தது. சுற்றியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் ஒரு சில வினாடிகளிலேயே தரையில் கிடந்த அந்த மூதாட்டியின் உடல் மீண்டும் லேசாக அதிர்ந்தது. அவள் கண்கள் சட்டென திறந்தன. ஆனால் இந்த முறை அந்த கண்களில் ஒரு புதிய. அதே சமயம் தெரிந்த ஒரு கொடூரம் மின்னியது. அவள் மெதுவாகச் சிரிக்கத் தொடங்கினாள். ஹா ஹா ஹா. என் சகோதரிக்கு துணையாக நானும் வந்துவிட்டேன். என்று வெறித்தனமான குரலில் கத்தினாள். அந்த குரல். அது பேபியின் குரல். சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி நால்வரும் திகிலில் உறைந்து போயினர். காளியை வதம் செய்ததாக நினைத்தால். அவள் மீண்டும் ஒரு புதிய ரூபத்தில் வந்திருக்கிறாள். அவளுக்கு துணையாக பேபியும். இது வெறும் தொடக்கம்தான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அத்தியாயம் 3. எதிர்பாராத திருப்பம். காளியின் ஆவி நீங்கி. உயிர் பிரிந்த மூதாட்டியின் உடலில் பேபியின் ஆவி புகுந்து. ஹா ஹா ஹா. என் சகோதரிக்கு துணையாக நானும் வந்துவிட்டேன். என்று வெறித்தனமாக கத்தியது. சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி நால்வரும் திகிலில் உறைந்தனர். தங்கள் எதிரிகள் மீண்டும் வெவ்வேறு ரூபங்களில் திரும்புவதைக் கண்டு அவர்கள் திகைத்து போயினர். ஆனால் அடுத்த நொடியில் ஒரு எதிர்பாராத நிகழ்வு அங்கே நடந்தது. மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் கண்கள் ஒரு கணம் கலங்கின. அந்த வெறித்தனமான சிரிப்பு மெதுவாக மறைந்து. ஒருவித வருத்தம் அவர் முகத்தில் படர்ந்தது. அவள் தன் கைகளைக் கூப்பி. சிவனை நோக்கியபடி சிவன் சிவசங்கரா. சங்கர் திருப்பதி. தயவு செய்து எங்களை மன்னித்துவிடுங்கள். என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். நால்வரும் குழப்பமடைந்தனர். ஒரு கணம் முன் கொடூரமாகப் பேசிய பேபி. இப்போது மன்னிப்பு கேட்கிறாளா. இது ஒரு தந்திரமா அல்லது உண்மையா. நான்
நான் தெரியாமல் பல தவறுகளைச் செய்துவிட்டேன். காளியின் ஆதிக்கம் என் மீது இருந்தது. அவள்தான் என்னை பல கொடூரமான செயல்களைச் செய்யத் தூண்டினாள். என் சிந்திக்கும் திறனை அவள் முடக்கிவிட்டாள். ஆனால் இப்போது அவள் இல்லாததால் எனக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. நான் செய்த அனைத்திற்கும் மிகவும் வருந்துகிறேன். பேபியின் குரலில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கூட்டத்தில் இருந்த மக்களும் இந்த மாற்றத்தைக் கண்டு திகைத்தனர். அரக்கி மன்னிப்பு கேட்பதா? நீ உண்மையை பேசுகிறாயா? சிவன் எச்சரிக்கையுடன் கேட்டார். நீ எப்படி காளியின் பிடியிலிருந்து மீண்டாய்? அவள் பக்கம் 4. இந்த புதிய உடலுக்குள் நுழைந்தபோது எனக்கு கிடைத்த அந்த ஒரு சிறு இடைவெளியில்தான் என்னால் வெளியே வர முடிந்தது. அவளது ஆதிக்கம் இந்த புதிய உடலில் இன்னும் முழுமையாக இல்லை. அவள் இப்போது பழையபடி வலுவாக இல்லை. சிவன், நான் சொல்வதைச் சற்று கேளுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். காளியின் ஆவியை நானே வதம் செய்கிறேன். அவளை இந்த உலகில் இருந்து முற்றிலுமாக அழிக்க எனக்கு உதவுங்கள். என்று பேபி மன்றாடினாள். அவள் குரலில் தெரிந்த உண்மையும் கண்களில் வழிந்த கண்ணீரும் நால்வருக்கும் ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும். இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக இருந்தது. எதிரியே உதவ முன்வருவது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஆனால் இது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழாமல் இல்லை. அத்தியாயம் 4. பேபி பட்ட சித்திரவதைகள். பேபியின் மன்னிப்பும் காளியை அழிக்க அவள் முன்வந்ததும் நால்வருக்கும் ஒரு வியப்பை அளித்தது. சிவன் அவளது கண்களை உற்று நோக்கினார். அதில் தெரிந்த வருத்தமும் பயமும் ஒரு தந்திரம் இல்லை என்பதை அவரது அனுபவம் உணர்த்தியது. பேபி, நீ ஏன் இப்படி மாறினாய்? காளி உனக்கு என்ன செய்தாள்? உண்மையைச் சொல். சிவன் கடுமையான குரலில் கேட்டார். மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் முகம் வலியால் சுருங்கியது. அவள் என்னை அடிமைப்படுத்தினாள். சிவன், நான் அவளுக்கு ஒரு கருவியாக மட்டுமே இருந்தேன். அவளது கொடூரமான திட்டங்களுக்கு நான் துணை நின்றேன். அர்ஜுனனின் மரணம், அதற்கும் நான் துணை போக நேர்ந்தது. அவள் குரல் நடுங்கியது. காளி, அவள் ஒரு அரக்கி. அவள் அசுர சக்திகளை அடைய யாரையும் பலி கொடுக்க தயங்காதவள். முதல் பாகத்தில் நீங்கள் கண்டது ஒரு சிறு துளிதான். அவளுடைய உண்மையான பலமும் கொடூரமும் வேறு. அவள் தனது சக்திகளை வளர்த்து கொள்ள என் ஆவியை ஒரு இருண்ட மந்திரத்தால் கட்டுப்படுத்தினாள். நான் அவளுக்கு பணிய மறுத்த போதெல்லாம் அவள் என் ஆத்மாவை பிழிந்தாள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலிகளை என் ஆத்மா அனுபவித்தது. என் நினைவுகளை அழித்தாள். என் மனதை சிதைத்தாள். நான் அவளுக்கு எதிராகச் சிந்திக்க முடியாதபடி ஒரு உயிரற்ற பொம்மையாக்கினாள். பேபியின் கண்கள் வெறித்தன. அந்த மூதாட்டியின் உடல் நடுங்கியது. ஒருமுறை அவள் தனது மந்திர சக்தியால் என் சரீரத்தை என் கண்முன்னாலேயே சிதைத்தாள். என் சதையும் எலும்புகளும் பிரிந்து விழுந்தன. என் தலை, கைகள், கால்கள் அனைத்தும் தனித்தனியே சிதறிக்கிடந்தன. அந்த வலியை மரணத்தைக் காட்டிலும் பல மடங்கு கொடூரமாக உணர்ந்தேன். என் ஆவி என் உடலை விட்டு பிரியத் துடித்தது. ஆனால் அவள் என்னை இறக்க விடவில்லை. என் ஆவியைப் பிடித்து ஒவ்வொரு துண்டாகச் சேகரித்து மீண்டும் என்னை உயிர் பெறச் செய்தாள். பிறகு என் மீது தன் கட்டுப்பாட்டை மேலும் இறுக்கினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.